மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற தரமான உயர் நிகழ்ச்சியினை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவு பகுதியாகிய முதியோர் காதலினுடைய ஒரு அற்புதத்தை நாம் தொடர்ந்து கண்டு உணர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த முத்தான காதல் எவ்வாறு அவர்களுக்கு துணை புரிந்தது, பொதுவாக ஒரு பிறவியிலே அமைந்த காதல் பல பிறவிகளிலும் தொடரும் என்று நம்புகிறார்கள். இம்மையிலே பிரியலம் என்று தலைவன் சொன்னதால் கண்ணீர் வடித்தாள் வள்ளுவரின் தலைவி என்று நாம் பார்க்கின்றோம். இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று சங்க இலக்கியம் பேசுகிறது. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புளப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று குறுந்தொகை பேசுகிறார். செம்மண் நிலத்திலே விழுந்த மழை துளியானது எப்படி இரண்டர கலந்ததோ செந்நீராக மாறியதோ அதுபோல உனக்காக நானும் எனக்காக நீயும் விட்டுக் கொடுத்து சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று காதலை இலக்கியங்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றன. ஒரு பிறவியிலே செலுத்துகிற காதல் 7 பிறவிக்கும் தொடரும் என்று நம்புகின்றார்கள். பாரதிதாசனுக்கு அடுத்த பிறவி மேல் நம்பிக்கை இல்லை, அதை பற்றிய கவலையும் இல்லை. இந்த பிறவியிலேயே வாழ்வாங்கு வாழ்தல் தான் காதல் என்று புரட்சி கவிஞர் நினைக்கின்றார். வாழ்விலே இளமை திரும்ப வருவதில்லை. எனவே இளமை காலத்திலேயே அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இளமை காலத்திலே பகிர்ந்து கொள்கிற அன்புதான் முதுமை வரை நீடிக்கும் என்பதனை நாம் முதியோர் காதலிலே உணர முடிகிறது. பெரும்பாலும் 50 வயது வரை காதல் இருக்கும். 50 வயதிற்கு மேலேதான் அந்த காதலினுடைய அருமை புரியும் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். காதலிலே புற அழகே முதலில் ஈர்ப்பை தருகிறது. அன்பில் தோய தோய புற அழகு மறைந்து அது தேய்ந்து அக அழகு ஆட்கொள்கிறது என்பதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அகத்திலே தோய தோய புறம் தேய்ந்து போய்விடுகிறது. அதனால் தான் நட்பிலே சொல்லுகிற பொழுது கூட வள்ளுவன் சொல்லுவார், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. அகத்திலே பூக்குற அன்பு இருக்கிறதே அதுதான் நிலையானது. அது முதியோர் காதலிலே வேடப்பனுடைய தந்தையாகிய மணவழகருக்கும் வேடப்பனுடைய தாயாகிய தங்கத்திற்கும் அமைந்திருந்தது. வேடப்பனுடைய தந்தையாகிய மணவழகர் முதிய பருவத்திலே உருகி போய் விடுகின்றார், அப்படியே மருகுகிறார். தங்கத்தின் மேலே காதல் அவருக்கு ஊற்றெடுக்கிறது, பீரிடுகிறது, கொப்பளிக்கிறது, உச்சத்தை தொடுகிறது. அவர் பேசுகின்றார், புது மலர் அல்ல, என் மனைவி இருக்கிறாளே அவள் புது மலரா, புத்தம் புதிய மலரா? இல்லை சொல்லுகின்றார் பாவேந்தர், புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையல் அல்லன், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதி அல்ல அவள் முகம், அவൾക്ക് வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பது ஒன்றே என்று உருக்கமான பாடலை மணவழகர் பேசுவதாக அமைத்திருக்கின்றார். மரபின் ஊற்று பைந்தமிழின் கீற்று பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லுகின்றார்? வயோதிக பருவத்திலே ஒவ்வொரு ஆடவருக்கும் இந்த சிந்தனை வர வேண்டும். என்னுடைய மனைவி புதுமலரா? இல்லை இல்லை, காய்ந்த புல்கட்டு, அதுவும் உடனே அறுத்த புல் கட்டு அல்ல, காய்ந்து போன தீய்ந்து போன சருகாகி போன புற்கட்டு என் மனைவி. அவள் உடம்பு சதிராடும் நடையில் அல்லல், ஓடி ஆடி நடக்கிற நிலையிலா அவள் இருக்கின்றாள்? அதுவெல்லாம் ஒரு காலம். இப்பொழுது எழுந்தால் உட்கார முடியவில்லை, உட்கார்ந்தால் எழ முடியவில்லை, 2 காலை
2 கையோடு ஊன்றிக் கொண்டுதான் எழ வேண்டிய நிலையிலே இருக்கின்றாள். சதிராடும் நடையல் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி. எழுந்திருக்கிற பொழுதே எங்கே கீழே விழுந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தோடு எழுந்திருக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றாள். மதியல்ல அவள் முகம் நிலவை போன்றாய் இருக்கிறது. ஒரு நிலவை பார்த்து வானம் சொன்னது என்றெல்லாம் பாடியிருக்கிறார்களே. நிலவு முகம் மதிமுகம் என்றெல்லாம் வர்ணித்த காலங்கள் போய் இப்பொழுது அவளுடைய அந்த முகம் வறள் நிலமாக இருக்கிறது. திட்டு திட்டாக இருக்கிறது. குழி விழுந்து இருக்கிறது. சுருக்கம் ஏறி இருக்கிறது. கோடுகள் படர்ந்து, அட்சய ரேகை கோடுகள் படர்ந்து கிடக்கின்றன. மதி அல்ல அவள் முகம். அவளுக்கு வறள் நிலம். குழிகள் கண்கள். கண்கள் கெண்டை விழி என்றும் சேல் விழி என்றும் மான் விழி என்றும் மருட்டுகின்ற விழியெல்லாம் என்றெல்லாம் சொல்லுவார்களே. இப்பொழுது அந்த கண்கள் குழி விழுந்து போயிருக்கின்றன. எது எனக்கு இன்பம்? ஆனாலும் கூட அவள் மேல் எனக்கு பிரியம் உச்சத்தை தொடுகிறது, பீரிட்டு எழுகிறது. எனக்கு இன்றைக்கும் அவள் இன்பம் தான். எப்படி? எது எனக்கு இன்பம் நல்கும்? இருக்கின்றாள் என்பது ஒன்றே. அவள் இருக்கின்றாளே, அவள் எனக்கு பக்கத்திலே இருக்கின்றாளே, ஆதரவாக இருக்கின்றாளே, முகத்தை காட்டுகின்றாளே, அவள் சிரிக்கின்றாளே. வள் போயிருந்தாலும் என்னை பார்த்து நகைக்கின்றாளே, சிரிக்கின்றாளே, ஆதரவாக இருக்கின்றாளே, ஆறுதலாக இருக்கின்றாளே. அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற உன்னத நிலையை சொல்லித் தருகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை இளமையிலும் சரி முதுமையிலும் சரி எல்லோரும் படிக்க வேண்டிய ஒப்பற்ற பாடலாய் பாவேந்தர் தந்திருக்கிறார். மேலும் அந்த முதியோர் காதல் என்ன சொல்லி பயணிக்கிறது என்பதனை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.